வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தியானம் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஏனென்றால் இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே என்பதை இந்த மாதம் டிசம்பர் மாதம் 21 ஐக்கிய நாட்டு சபையிலேயே அங்கீகரிக்கப்பட்டிருப்பதனால் அதற்கு முன்னோடியாக நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மிருகத்திடமிருந்து விலங்கினத்திடமிருந்து தன்மாற்றம் பெற்று வந்த மனிதனுக்கு அந்த விலங்கினத்தன்மைகள் ஒவ்வொன்றாக பதிவாகியிருக்கிறது. அதிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவன் சில பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பது தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்வது. அதில் ஓர்மை நிலை என்பது கான்சன்ட்ரேஷன், அதன் பிறகு அடக்க நிலை என்பது மெடிடேஷன், இறுதியாக ஒடுக்க நிலை அதாவது சமாதி. இந்த 3 நிலைகளில் மனிதன் உயர வேண்டும் என்பதற்கான அடிப்படை பயிற்சிகள், அத்துணை பயிற்சிகளையும் இணைத்து அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை யோகாவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை செய்தால் நிச்சயமாக சிந்தை மணியான நிலைக்கு நம்மால் உயர முடியும். சிந்தை என்பது இங்கே அறிவு, மணியான நிலை என்பது பர்ஃபெக்ஷன், அதாவது தூய்மை அடைதல், முழுமை அடைதல், வீடு பேறு பெறுதல் என்ற நிலைக்கு உயர்வதற்கு இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் மனிதனாக பிறந்ததே இறைவனொரு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் பிறந்திருக்கிறான். அதை மறந்து அவன் புலனின்பங்களிலும் புறக்கவர்ச்சிகளிலேயும் மயங்கி கொண்டிருக்கிறான். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி எளிய முறை குண்டலினி யோகா என்ற அடிப்படையில் நமக்கு மனவளக்கலை யோகாவை கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு. அதாவது ஒரு நதி ஒரு இடத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் இடையில் பலவிதமான இன்னல்களை சந்தித்து இறுதியில் அது கடலில் சங்கமம் ஆகும்போது தான் அமைதி பெறுகிறது. ஒரு நதிக்கே இந்த நிலை என்று சொன்னால் மனிதன் இருக்கிற பிறவியிலேயே உயிரினங்களிலேயே சிறந்த உயிரினம் என்று சொல்லப்படுவது. அவன் அந்த இறைவனொரு பெற வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிக்கல்களை தாங்க வேண்டும், அவற்றையெல்லாம் எளிமையான முறையில் சந்தித்து வெற்றி கொண்டு முழுமை நிலை பெற வேண்டும். அதை தான் சிந்தை மணியான நிலை என்று விளக்கம் கொடுக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அதற்கு தியானம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்பதனால் ஐநா சபையிலேயே இதற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் வேதாத்ரி மகரிஷியுடைய எண்ணம் நிறைவேறியிருக்கிறது என்று சொல்லலாம். இதை கவியரசர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாடலில் சொல்லியிருப்பாங்க. நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை தேடி, நிலவெங்கே போகிறது மலரை தேடி, நினைவெங்கே போகிறது உறவை தேடி, நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது இரவை தேடி, நிலவெங்கே போகிறது மலரை தேடி, நினைவெங்கே போகிறது உறவை தேடி. மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று, மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று,
ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்று, மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று. ராகங்கள் 100 வரும் வீணை ஒன்று, எண்ணங்கள் கோடி பெறும் இதயம் ஒன்று. எண்ணங்கள் கோடி பெறும் இதயம் ஒன்று, இன்பங்கள் தேடி வரும் பெண்மை ஒன்று. நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது இரவை தேடி. நிலவெங்கே போகிறது மலரை தேடி, நினைவெங்கே போகிறது உறவை தேடி. நதி எங்கே போகிறது. வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள்